வச்சு செஞ்சாங்க. வின்னிங் ரன்ஸ் இதோ வந்து விட்டது. 18 ஓவர்ல ஒரு பவர்ஃபுல் ஆஸ்திரேலியா, ஒரு பவர் ஹவுஸ் ஸ்ரீலங்கா இன்னைக்கு சம்பவம் செஞ்சிருக்காங்க. 100 இந்த வேர்ல்ட் கப்போட முதல் 100 பத்தும் நிசங்கா கோ-ஹோஸ்ட் டேக்கிங் ஆன் ஆஸ்திரேலியா. நேரலையா பலிக்கலே இன்டர்நேஷனல் ஸ்டேடியம். பேர்ல மட்டும் தான் கியூ இருக்கு, மத்தவங்க எல்லாரும் கியூல நிக்கிறாங்க. அவங்க பின்னாடி இந்த குரூப்ல ஆஸ்திரேலியாவை இந்த 2026ல ரிப்பீட்ன்ற மாதிரி வின் பண்ணிருக்காங்க. 23 ரன் வித்தியாசத்துல. வின்னிங் ரன்ஸ் இதோ ஸ்டில் ஒரு ஸ்லிம் பாசிபிலிட்டி தான் இருக்கு குவாலிஃபை ஆக. பட் ஆஸ்திரேலியா வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆட சொல்லி டாஸ் வின் பண்ணி போலிங் தேர்வு பண்ணிருக்காங்க. டிராவிஸ் ஹெட் தலை தூக்குனாருன்னா ஆஸ்திரேலியா தலை தூக்கு. அம்மா நீ அடிக்கிறியா அந்த பக்கம், நானும் அடிக்கிறேன்னு மாத்தி லாஸ்ட் 3 ஓவரா பிரிச்சுன்னு இருக்கு. டிராவிஸ் ஹெட் 6வது T20 50 சரியான ஸ்டார்ட் கொடுத்திருக்காங்க. இது இன்னொரு 6 இந்த தடவை தாண்டிருச்சா லாங் ஆஃப் வாய்ப்பு இருக்கா? நல்ல கேட்ச். 4 for 1 பண்ணிருக்காரு மிச்சல் மார்ஷ். ஆஹா, இன்னொரு கேப்டன் மிச்சல் மார்ஷ் 50 கம்ப்ளீட் பண்ணிட்டார். இந்த அவுட்டுங்க. ஷாட் டிம் டேவிட் அச்சா 6 இல்ல போடு. அதுக்கு முன்னாடி வெயிட் பண்ணுங்க. கிளென் மேக் எங்க பறந்து மேல ராஜா பாயிண்ட் ஃபீல்டர் வெள்ளாலகே வந்து புடிச்சிட்டார். முக்கு மேல ராஜா ஷார்ட் தேர்ட் மறக்க வேண்டாம். மறுபடியும் ஒரு வீசிருக்காரு தேர்ட் ஃபீல்டர். டைரக்டா அவரை தேடி போய் யாரெல்லாம் பாருக்கீங்க, எல்லாரும் கொடுத்தாச்சா? இதோட 50 வந்தாச்சு. தங்கக்காராக்கு அப்புறம் ஆஸ்திரேலியா 100 இந்த வேர்ல்ட் கப்போட முதல் 100 இருக்காரு பத்தும் நிசங்கா. ஃபர்ஸ்ட் செஞ்சுரி இந்த வேர்ல்ட் கப். ராவண மாதிரி ஆடி இருக்காரு மொத்தம். வேற லெவல் பேட்டிங். ஆனா அது ஃபைனல்ஸ்ல வந்து வேர்ல்ட் வச்சு செஞ்சாங்க. இன்னும் ஒரு அவுட் சைடு வாய்ப்பு இருக்குங்க. அவுட்னு சொல்ல முடியாது அபிஷியலா. அப்புறம் ஜெயிக்கிறது இந்த மாதிரி ஜெயிப்பாங்கன்றது எதிர்பார்த்து. பவர்ஃபுல் ஆஸ்திரேலியா, ஒரு பவர் ஹவுஸ் கோ-ஹோஸ்ட் ஸ்ரீலங்கா இன்னைக்கு சம்பவம் செஞ்சிருக்காங்க. 18 ஓவர்ல ஸ்டில் ஒரு ஸ்லிம் பாசிபிலிட்டி தான் இருக்கு குவாலிஃபை. வெல் டன், வெல் பிளேட். பேர்ல மட்டும் தான் கியூ இருக்கு, மத்த